முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடந்து வருகிறது. பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்படக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. திமுகவில் 2 கோடி கட்சி உறுப்பினர்கள் 23 சார்பு அணிகள் இருக்கும் நிலையில கட்சியை மேலும் வலுப்படுத்தும் வகையில் கூடுதலாக 2 சார்பு அணிகள் தொடங்கப்படும் என்று மதுரையில் நடைபெற்ற திமுகவுடைய பொதுக்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தபட்சம் 30% வாக்காளர்கள் திமுகவில் உறுப்பினராக சேர்க்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற புதிய உறுப்பினர் சேர்க்கையை திமுக முன்னெடுக்கும் என்றும் முதலமைச்சர் அன்றைய பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்திருந்தார். இது பற்றி ஆலோசிப்பதற்காக காணொலி காட்சி வாயிலாக திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். குறிப்பாக அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் 2 கோடி கட்சி உறுப்பினர்களை இருக்கக்கூடிய திமுகவை 2.5 கோடி திமுக உறுப்பினர்களை சேர்க்கக்கூடிய வகையில இந்த உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் பல்வேறு அறிவுறுத்தல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடர்பான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.